அழகாக ரெடி ஆகணும், பியூட்டி கான்ஷியஸ்ன்றது உங்களுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புண்டு. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுறதுலேயும் புதன் சுக்கிரன் 2 பேருமே வந்து அட்ராக்டிவ்னஸ் அழகுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். ஸோ ஜென்ஸ் முக்கியமாக வந்து சிம்மராசியில் பிறந்த ஜென்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா தொழில் விஷயத்தில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஃபினான்சஸ் மெயின்டெனன்ஸு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். அவங்க மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சேட் திங் நடக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லாமல் ஆயிருக்கலாம், அவங்களோட பர்சனல் பிரச்சனை மூலமாக ஆயிருக்கலாம், இல்லாட்டி அவங்களே ஒரு பிரச்சனை பண்ணதாக ஆயிருக்கலாம். ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் வந்து தவறுகள், தடுமாற்றங்கள், உச்சரிப்பு தோஷங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியில் வந்து புதன் சுக்கிரன் 2 பேரும் இணைந்திருக்காங்க. இந்த மாதிரி டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகணும், பியூட்டி கான்ஷியஸ்ன்றது உங்களுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புண்டு. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரெஸ்அப் பண்ணுறதுலேயும் அப்படியே வந்து மேக்கப் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ஃபேஷியல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுலேயும் சரி, இல்லாட்டி யோகா அந்த மாதிரி ஜிம்முக்கு போகணும், பாடி நல்லா வச்சுக்கணும், அப்படியே வந்து நல்லா அழகாக ரெடி ஆகணும், நீட்டாக ரெடி ஆகணும், அந்த மாதிரி விஷயத்து மேலே வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னம்னு பார்த்திங்கன்னாலே நம்மளோட பாடி ஓகே. அப்படியே இருக்கும்போது என்னன்னா புதன் சுக்கிரன் 2 பேருமே வந்து அட்ராக்டிவ்னஸ் அழகுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். ஸோ ஜென்ஸ் முக்கியமாக வந்து சிம்மராசியில் பிறந்த ஜென்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா ஸோ புதன் சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபீமேல் அட்ராக்ஷன்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஓகே. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே நல்லபடியான பலன்கள் தான் இருக்குது. ஆனால் 22ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட 2ஆம் பாவாதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு போவார். உங்களோட 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து கேத்துவோட இணைந்து நீச்சகட்டமாக இருப்பார். ஸோ 22க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் டைட்டு டைம் பீரியடுன்னு சொல்லலாம். ஸோ கையில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு நிற்காது. அப்படியே பேச்சுவார்த்தைகளை கூட கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னால் கவனமாக யோசித்து பேசுங்க. ஏன்னா புதன் 2ஆம் பாவாதிபதியான புதன் வந்து 12க்கு போகிறது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாவத்துக்கு வந்து சுக்கிரன் வேறு வந்து நீச்சகட்டமாக இருக்கார். ஸோ பேசுகிறதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் யோசித்து அடுத்தவங்க ஃபீல் பண்ண போகிறாங்களா நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையால்ன்றது யோசித்து வந்து பேசினா நல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 25th 26க்கு முன்னால் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து குருவோட இணைந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்காங்க. தொழில் சம்மந்தப்பட்டு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். அது 26க்கு அப்புறமா வந்து செவ்வாய் 11ஆம் பாவத்துக்கு போவாங்க. தொழில் விஷயத்தில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஃபினான்சஸ் மெயின்டெனன்ஸு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களோட 7ஆம் பாவத்தில் வக்ரகத்தில் இருக்கார். ஸோ அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது உங்களோட மேரிட்டல் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். நவம்பர் 15th வரைக்கும் அது இருக்க தான் செய்யும் அது. ஸோ அந்த விஷயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது. பட் ஃபேமிலி அண்ட் ஃபினான்சஸ் விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2nd ஹவுஸ் வந்து ஸ்பீச் அண்ட் ஃபேமிலி ஹவுஸ் கூட. ஸோ சுக்கிரன் வந்து அங்கே நீச்சகட்டமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு தெரியாமல் என்னமோ ஒரு மேரிட்டல் ஃபேமிலி என்ற ஒரு ஹார்மோனி விஷயத்தில் வந்து கொஞ்சம் குறைவுன்றது இருக்கலாம். அது என்னமோ தெரியாத ஒரு லேக் ஆஃப் ஹார்மனி இன் மேரிட்டல் லைஃப் ஆர் லேக் ஆஃப் ஹார்மனி இன் ஃபேமிலி லைஃப்ன்றது நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமாக உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற
பெண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்புன்றது உங்களுக்கு ஏற்படலாம். அது மனைவி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், இல்லாட்டி அம்மா ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க மூலமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சேட் திங் நடக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லாமல் ஆயிருக்கலாம், அவங்களோட பர்சனல் பிரச்சனை மூலமாக ஆயிருக்கலாம், இல்லாட்டி அவங்களே ஒரு பிரச்சனை பண்ணதாக ஆயிருக்கலாம். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற பெண்கள் விஷயமாக வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பாதிப்புன்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸ்பீச் அண்ட் ஃபேமிலி அண்டு மணின்றது இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதியான சூரியன் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது 17th வரைக்கும் இருக்கும். 17க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ராசியாதிபதி ராசிக்குள்ளே வருவாங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோதான் உங்களுக்கு பண விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலும், ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை இருந்தாலுமே சரி, உங்களோட கான்ஃபிடென்ஸ்ன்றது எங்கேயும் போகாது. கான்ஃபிடென்ஸ்ன்றது உங்களுக்கு பிரச்சனை வர வர நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தயாராகிடுவீங்க. ஏன்னா ராசியாதிபதி ராசிக்குள்ளே வருவார். சூரியன் சொன்னாலே கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஃபினான்ஸ்ன்றது கொஞ்சம் 22க்கு அப்புறமா பிரச்சனைன்றது வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது லலிதா அம்மாள் நிறைய பேருக்கு வந்து ஐடியா இருந்திருக்கும். அவங்களுக்கு முன்னால் வந்து ஒரு விளக்கேற்றிட்டு தீபாராதம் பண்ணிவிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது நீங்கள் படிச்சுக்கணும். கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு முன்னால் வந்து எதுக்காக இது படிச்சுட்ருக்கீங்கன்னு சங்கல்பம் சொல்லிக்கணும். பண வரவுக்காக வந்து பணம் வந்து என்கிட்ட ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக இது படிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுறது மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.